நானும் எத்தனை தடவை தான் வாங்கி வைக்கிறதுங்க. எனக்கு ஒரு தடவை கூட இந்த ரோஸ்மேரி செடி வரவே இல்லைங்க. இந்த தடவையும் ஆர்ட்ரு போட்டேன். ஆனால் ஆர்ட்ரு போட்டு பார்சல் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 10 நாள் மேலே தாங்க எனக்கு கிடச்சிது கையில. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்தா செடியோட நிலமைய பாருங்களேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க இந்த செடியெல்லாம் பார்த்துட்டு. இது ரெயின் லில்லிங்க. ரூ. 50 சொல்லியிருந்தாங்க. ஆர்டர் போட்டிருந்தேன். செடி அழுகி போய் வந்திருக்கு. இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பழுத்து போச்சுங்க. இது வருமானே தெரியல. இது ரோஸ்மெரி நிறையா வாட்டி வாங்கிட்டேன். இந்த தடவையும் வருமானது எனக்கே சந்தேகம். செடி ரொம்ப வதங்கி போயிருக்கு. சீனி துளசி ஆர்டர் போட்டிருந்தேங்க. அப்புறம் இது சுகர் செடிங்க. இன்சுலின் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதையும் ஆர்டர் போட்டிருந்தேன். வந்துச்சு. ஆனால் எதுவுமே ஒழுங்காக வரலைங்க. இதை நேற்றே நான் நடவு பண்ணிட்டேன். எப்படியாவது இந்த 4 செடியே வந்துருன்னு கடவுளெல்லாம் வேண்டிட்டு வச்சுருக்கேங்க. ஆனால் இந்த சீனி துளசி செடியை பார்த்திங்கன்னா அழுகியிருக்க நிலமை ரொம்ப கஷ்டம்தான் வர்றது. பார்ப்போங்க. இந்த மாதிரி செடிகளை ஆர்டர் போட்டு நான் நிறைய தடவை ஏமாந்துருக்கேங்க. இந்த நர்சரியிலேருந்து செடிகளை அனுப்பிடுறாங்க. ஆனால் அந்த கொரியர் நமக்கு வீடு வந்து சேர்றதுல ரொம்ப லேட் ஆகுதுங்க. என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. ரோஸ்மேரி செடியை நான் வாங்கி வைக்கிறது இது 5வது தடவைங்க. இந்த தடவை நான் பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானா எனக்கே தெரியலங்க. பார்க்கலாம். இந்த செடியெலாம் நடவு பண்ணியிருக்கேன். இதில் எந்த செடி வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த செடியோட நிலைமைகளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.